காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையில் இருந்து தென்கிழக்கே 830 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு உள்ளது. இது தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று உள்ளது. இந்நிலையில் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சூறாவளி புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயலாக மாறினால் அதற்கு ஃபெங்கல் புயல் என பெயரிடப்படும். இதனிடையே சென்னையில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக 6 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனையின் போது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ள படகுகள் அருகில் உள்ள துறைமுகங்களுக்கு செல்ல முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவில் இன்று அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அரசியலமைப்பு சட்ட முகப்புரையை வாசித்து அதில் கூறப்பட்டுள்ள உயர்ந்த விழுமியங்களையும் அனைத்து குடிமக்களின் உரிமைகளையும் பாதுகாத்திடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 235 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது. இன்றுடன் பதவிக்காலம் முடியும் நிலையில் முதலமைச்சர் பதவியை ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா செய்தார். அதிக இடங்களில் வெற்றி பெற்ற பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வர் ஆவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவை மாற்றியமைக்க முயன்றதாக டிரம்ப் மீதான வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு சிறப்பு வழக்கறிஞர் ஜாக் ஸ்மித் கோரிக்கை விடுத்திருந்தார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த மனுவில் அதிபரிடம் விசாரணை நடத்த அமெரிக்க நீதித்துறை கொள்கையில் அனுமதி இல்லை என தெரிவித்திருந்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி டிரம்ப் மீதான குற்ற வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அமெரிக்காவில் இசைக்கருவிகளை விற்கும் நிறுவனம் ஒன்றில் மீட்டிங் வராத 99 ஊழியர்களை சிஇஓ அதிரடியாக பணிநீக்கம் செய்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதில் ஒருவர் தான் வேலைக்கு சேர்ந்த 1 மணி நேரத்தில் வேலையை விட்டு தூக்கப்பட்டதாக ரெடிட் வலைதளத்தில் புலம்பி தள்ளியுள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான ஆப்பிரிக்க மண்டல தகுதி சுற்று நைஜீரியாவில் நடந்து வருகிறது. இதில் நைஜீரியா ஐவரி கோஸ்ட் அணிகள் மோதிய போட்டியில் முதலில் ஆடிய நைஜீரியா 271 ரன்களை விளாசியது. 272 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஐவரி கோஸ்ட் அணி ஆடியது. நைஜீரியா வீரர்களின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஐவரி கோஸ்ட் அணி வெறும் 7 ரன்னில் சுருண்டது. இதனால் நைஜீரியா அணி 264 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது.